எல்லா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் என்னுடைய பொண்ணு இறந்த வழக்கு விசாரணை கொஞ்சம் தொய்வா போயிட்டு இருக்குங்கன்னு நேரா எஸ்பிஐ பார்த்து நேரா ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து. அவரும் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டாரு, எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சாரு. எங்க சைட்ல என்ன பெட்டரா பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி தர்றேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 1 வாரம் 10 நாள்ல எல்லாம் அதுக்குண்டான கால அவகாசத்துல பண்ண முடியாது. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் நல்ல ரிசல்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி வார்த்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல யாரு நம்புறது யாரை நம்பலைங்கன்னு நம்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற எங்களுக்கு, ஏன்னா வர்ற தகவல்கள் இது வரைக்கும் வழக்கு தோய்வா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு கவலை கொடுக்குது. பொண்ணை இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால சார் கிட்ட சொன்னா கண்டிப்பா நான் உறுதியை பண்ணி தரேன், நீங்க நம்பிக்கையோட போங்கன்னு இருக்காரு. அந்த நம்பிக்கையோட வெளியில வந்திருக்காரு. கோரிக்கைகள் அதாவது பொண்ணுனுடைய கால் ரெக்கார்ட்ஸ், கடைசியா பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி மாப்பிள்ளை பையன் யாரெல்லாம் பேசியிருக்கேனுங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும், எவிடன்ஸ் வேணும். அந்த செல்லுல இருந்து எவிடன்ஸ் வேணும். அதே மாதிரி அந்த மருந்து எங்க வாங்கப்பட்டது, எப்படி அந்த இடத்துக்கு அங்க போனா, அது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிற அங்க இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ், அதே மாதிரி கேஸ் ஆடியோ ரெக்கார்டு போட்டுக்கிறனுடைய அந்த எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான இன்னும் வேற ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஒன்னா சுற்றார் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு சரியான தகவலை பெற்று அதுக்கு உண்டான தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அவர் இன்னும் ஏதாவது நாங்க விசாரிக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு மேல விசாரிச்சிருக்கோம். இன்னும் விசாரிச்சு நீங்க யார் இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் நேரடியா என்னை எஸ்பி தொடர்பு கொள்ள, இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் தொடர்பு கொள்ளன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. யாரு இது சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு நடந்த அவலத்தை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் நேரடியா தகவல் கொடுக்கலாம். அவங்க சொல்ற வாக்கு மூலத்தை நாங்க பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா அந்த தாளக்கரை கோயில்ல இருந்து, அதே மாதிரி முரியாண்ட மணிப்பெருமா கோயில் வழியில யாரு எந்த தகவல் தெரிஞ்சிருந்தாலும் தயவு செய்து இன்ஸ்பெக்டர் ராஜ்பிரபு அவர்களுக்கு தகவலை தெரிவிச்சு என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமா, உண்மையை யாருக்கு பொய் பேச சொல்ல, உண்மையா அங்க என்ன பார்த்தீங்களா, உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த தகவல்கள் எல்லாம் தயவு செய்து தாமா முன் கொடுத்து என்னுடைய பிள்ளை இழந்த இந்த இழப்புக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குமாறு எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதாவது அவங்க உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க ஃபர்ஸ்ட். இப்ப நாங்க எஸ்பிஐ கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தனியா கிரைம் பிரான்ச் போட்டு சப் இன்ஸ்பெக்டர் போட்டு ஒரு 4 பேர் தலைமையில இம்மிடியட்டா ஆர்டர் போட்டிருக்கோம். கூடிய விரைவில் அவங்களையும் கைது செய்வோம்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு. பிரேத பரிசோதனை முதல்ல தகவல் அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்களா. இன்னும் அந்த ஆதாரபூர்வமா உள்ள லேப்புக்கு போய் வர்ற ரிப்போர்ட் வரல. வந்தோன்னா அதனுடைய எவிடன்ஸையும் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு. இறந்த ரஜினியாவின் கணவரும் கணவரின் தகப்பனாரும் திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் அவர்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது என்று ரதன்யாவின் தந்தையார் இடைமணியிட்டு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்கள் இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த பிணை கோரியவர்களே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் இந்த பிணை மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்குகளில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக யாரொருவரும் பிணை மனுக்கள் தாக்கல் செய்வதில்லை. இவர்கள் அரசியல் மற்றும் பணபலம் மிக்கவர்களாக இருந்ததால் இறந்த பெண்ணினுடைய அந்த சாம்பல் ஆறுவதற்கு முன்பு 2 நாட்களில் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். அதை குறித்தும் அந்த இறந்த பெண்ணினுடைய இறந்த வாக்குமூலம் உள்ளது. அதை வைத்து நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் எதிர்மனு தாக்கல் செய்து இருக்கின்றோம். அதனுடைய விசாரணை வருகின்ற திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் இறந்த ரிதன்யாவுக்கு முக்கிய காரணமே அவருடைய கணவர், அவருடைய தகப்பனார், அவருடைய தாய் 3 பேர்த்தையும் குறிப்பிட்டுத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் அந்த ரிதன்யாவின் கணவரின் தாயார் இன்று வரை காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. இன்று வரை தலைமறைவாக உள்ளார். அப்படி இருக்கும் நிலையிலேயே இவர்கள் இருவரும் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். இது வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி கேஸ் மட்டும் தான் ஃபைல் பண்ணிருக்காங்களா, இல்ல அவங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் செக்சுவல் அபியூஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க, அந்த கேசஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க? நிச்சயமாக அனைத்தும் உள்ளது. வரதட்சணை மற்றும்
வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. அவை காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் இருப்பதால் அனைத்து விவரங்களையும் தற்போது வெளியிட முடியாத நிலையில் உள்ளது. சிபி சுப்பிரமணியம், மோகன்குமார். தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் அதைத்தான் விரும்புறேன். அப்பதான் என்னுடைய பொண்ணு ஆத்ம சாந்தி அடையும். ஆனா நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்றீங்க. ஆனா காவல்துறை அந்த அன்னைக்கே அவங்க கணவரையும் மாமனாரையும் கைது பண்ணியிருக்காங்க. மாமனார் உடல் நல காரணமா தான் அவங்க கைது பண்ணாம இருந்திருக்காங்க. நீங்க காவல்துறையினே எதை வச்சு நீங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க? நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிங்க. நடவடிக்கையில குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன் நாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்குண்டான உங்களுக்கு சிறைச்சாலை இருக்குது. அதுக்குண்டான சிறைச்சாலையோட கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்க கைது பண்ணிக்கணும், என்னன்னு செக் பண்ணு, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதை செக் பண்ணி அதுக்குண்டான சிறைச்சாலையில் கொண்டு போய் கைது செய்ய வேண்டியதானே. அதுதான் என்னுடைய கருத்து. உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறைய நீங்க அந்த வீடியோ பாருங்க. பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர இன்னைக்கு போற வீடியோவை நீங்களே பாருங்க. உடல்நிலை சரியில்லாத இல்லாட்டா வந்திருக்காங்க, உடல்நிலை சரியில்லாம போயிருக்காங்களா? அதாவது நீங்க கேட்கறது எனக்கு ரொம்பவுமே உண்மையில வருத்தமா இருக்குது. அதாவது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணை இழந்துட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு ஆரோக்கியம், அவங்க பொண்ணுக்கு கொடுமை கொடுத்த அந்த அம்மா ஜாலியா வெளியில ஆரோக்கியமா சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா சொல்லுங்க. நீங்க ஒரு பெண்ணை பெற்றிருந்தா அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையா? நான் அப்படித்தான் நான் நினைச்சு நான் சந்தேகப்பட்டேன். அப்ப அதுக்குண்டான எவிடன்ஸ் எடுத்து அவங்களே அரெஸ்ட் பண்ணி போடணும். உங்களுக்கு சட்டத்திட்டத்துல எல்லாமே இருக்குது. உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வெளியில சுத்திட்டு இருக்கலாமா? அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா? குற்றவாளிங்கிற குற்றவாளி தானே. அது உடல்நிலை நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்லா இல்லைங்கிறதுல காரணம் இல்லையே. அப்போ உடல்நிலை சரியில்லாதவங்க குற்றவாளி குற்றம் பண்ணலாமா? அதான் என்னுடைய கேள்வி. அதனால தயவு செய்து எல்லா ஊடக நண்பர்களும் இந்த உண்மையான செய்தியை போட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு. காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அந்த மாமியார் விடுதலைங்கிற மாதிரி வெளியில எல்லாருமே சொல்றாங்க. என்ன ஏன்னா நான் பொண்ணு இருந்த துக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியுமானே. வீட்லயே இருக்கிறக்கில்ல ஆடியோ விசாரணை, டிஎஸ்பி விசாரணை, அங்க விசாரணை, இங்க கோர்ட்டுன்னு எனக்கு அதாவது எதை பத்தியுமே சிந்திக்கிற மனநிலையில இல்லை. ஒரு உண்மையாலுமே நான் பேசுற வார்த்தை என்னைக்குள்ள பேசுறேன்னாங்க தெரியல. ஏதாவது நான் தவறு கூட ஒரு வார்த்தை சொல்லல. அதை நீங்க ஊடகம் நம்புறது என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிபரப்போன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரும் சொல்ற தகவலை தான் சொல்றேன். ஏன்னா எல்லா பொதுமக்கள் சொல்ற தகவல் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குன்னு சொல்ற தகவலை நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் நான். ஆனா இப்போ போஸ்ட்மார்ட்டத்துல வேற ஏதாவது இருக்கு, ஏதாவது உடல் ரீதியான தாக்குதல்கள், வன்முறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் எந்த தகவலும் நம்மளுக்கு சொல்லிங்க. அதை சொல்றேன்னு இருக்காங்க. அதாவது முதல் அறிக்கையில கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இன்னும் அந்த லேப் ரிப்போர்ட் போனாலும் அது இன்னும் எது நம்மளுக்கு தெரியலைங்க. தகவல் தெரிஞ்சோன்னா கண்டிப்பா ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேங்க.